வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டியூட்டர் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோஸ் பார்க்கணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சி ப்ரோக்ராம்ல ஃபைண்ட் சம் ஆஃப் டூ இன்டிஜர் நம்பர். ஸோ டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு சி ப்ரோக்ராமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணணும். ஸோ ஹெடர் ஃபைல் has include stdio.h and has include con.io.h. Okay, .h வந்து important. இது வந்து header file extension. Okay, next வந்து நம்மளுடைய கம்பைலர் தான் வந்து ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போதும். அப்ப கம்பைலர் வந்து அதோடைய ஸ்டார்டிங், அதாவது என்ட்ரி பாயிண்ட் எங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனை தான் தேடும். ஸோ இது வந்து என்ட்ரி. ஸோ நம்ம எப்படி வாசல் வழியா உள்ள வரும் இல்லையா, அதே மாதிரி தான் கம்பைலர் வந்து அதனுடைய என்ட்ரி வந்து மெயின் ஃபங்க்ஷன். இது இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம்குள்ள வந்து என்ட்ரு ஆகாது. ஸோ கம்பைலேஷன் நடக்காது. சோ மெயின் ஃபங்க்ஷன். சோ ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுருக்கணும். சோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் கர்லி பிரேஸ் போட்டு அப்படிதான் நம்ம ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல வந்து இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் லைன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் லைன் என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்க எத்தனை லைன் இருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இது 4, இது வந்து 5, இது வந்து 6. சோ இது வந்து 7. அப்ப 7 ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கு. அப்ப இந்த 7 ஸ்டேட்மெண்ட் சொல்லாம இது எப்படி சொல்லுவாங்கன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். சோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எதுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள தான் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுக்கும்பொழுது கர்லி பிரேஸ்க்குள்ள இது என்ன சொல்றாங்கன்னா இப்போது ஒரு பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் கர்லி பிரேஸ் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமுடைய ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கும் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன். சோ வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்து இருக்கும். டிக்ளரேஷன் அப்படின்றது கிரியேஷன். சோ வேரியபிள் வந்து கிரியேட் பண்றது. நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணும்பொழுது டேட்டா டைப் போட்டு தான் கிரியேட் பண்ணணும். அதாவது நம்ம என்ன டைப் ஆஃப் வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன நம்மளுடைய ப்ரோக்ராம் கான்செப்ட் என்ன, எந்த இன்டிஜர் நம்பர். அப்ப இங்க என்ன டேட்டா டைப் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இன்ட்ன்ற இன்டிஜர் டேட்டா டைப் தேவை. அது போட்டாதான் கம்பைலருக்கு நம்மளுக்கு தெரியும் இன்டிஜர் அப்படின்றது. ஆனா கம்பைலருக்கு வந்து இந்த வேரியபிள்ஸ் வந்து என்ன டைப்ன்றது அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டா டைப் கொடுத்தாதான் தெரியும். அப்ப இங்க கொடுத்தா ஓகே, இது ரெண்டும் வந்து இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள். ஓகே, இந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா இன்ட் num1 num2 sum சொல்லிட்டு இந்த லைன்ல 3 வேரியபிள் இன்டிஜர் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ num1ன்றது ஒரு வேரியபிள், num2ன்றது ஒரு இன்டிஜர் வேரியபிள் அண்ட் sum அப்படின்றது கமா கொடுத்து அண்ட் எண்ட் ஆஃப் த லைன் வந்து நம்ம செமிகோலனோட எண்ட் பண்ணணும். அப்படி எண்ட் பண்ணல அப்படின்னா கம்பைலருக்கு இந்த லைன் வந்து இதோட முடிஞ்சிருச்சுன்னு தெரியாது. அதுக்கு தெரிய வைக்கிறதுக்காக நம்ம செமிகோலன் கொடுத்து எண்ட் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா நெக்ஸ்ட் லைனையும் சேர்த்து வந்து அது கம்பைல் பண்ணி நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் கொடுத்துரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம 3 இன்டிஜர் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது என்ன அப்படின்னா CLR SCR, அதாவது கிளியர் த ஸ்கிரீன். என்ன கிளியர் பண்ண போதும் அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அவுட்புட் ஸ்கிரீன். சோ அவுட்புட் ஸ்கிரீனை வந்து ஆல்ரெடி ஏதாவது ஸ்கிரீன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எழுதின ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு, அதாவது ரன் ஆன விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது ஸ்கிரீனை வந்து கிளியர் பண்ணி ஃப்ரெஷ்ஷா நம்மளோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம். நம்மளுடைய போர்டை எப்படி நம்ம எரேஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் அந்த வேலையை பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா con.io.h குள்ள இருக்கு. con.io.hன்றது கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் கன்சோல் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த அவுட்புட் ஸ்கிரீன் தான் கன்சோல். சோ இந்த அவுட்புட் ஸ்கிரீன்ல நடக்கக்கூடிய இன்புட் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் ப்ராசஸ் எல்லாமே வந்து அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைலுக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஆல்ரெடி கிரியேட் பண்ணி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸா உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த CLR SCR இருக்கு இல்லையா, இது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். சோ பில்ட்-இன் அப்படின்றது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அது செட் ஆஃப் கோடிங்ஸ் வந்து டெவலப் பண்ணி அதுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்எஃப்ல வந்து பிரிண்ட்எஃப்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் ஸ்கிரீன்ல மெசேஜை டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன். சோ பிரிண்ட்எஃப். ஓகே, இப்போ இது எந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டடான பில்ட்-இன் கோடிங்ஸ் எல்லாமே stdio.h, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெடர் ஃபைல் அதுக்குள்ள இருக்கு. ஓகே, நம்ம இந்த இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா நம்ம இங்க இந்த ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணணும் stdio.h. இந்த பிரிண்ட்எஃப் வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் வந்து ஃபங்க்ஷனால என்ன இருக்கும், பக்கத்துல பிரேஸ் இருக்கும். பிரேஸ்க்குள்ளதான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சோ மெசேஜ் கொடுக்கும்போது வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணும். ஓகே, பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள உள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும் மெசேஜ் டபுள் கொட்டேஷன். சோ இங்க வந்து என்டர் டூ இன்டிஜர் நம்பர். இது எங்க டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்க போற அந்த 2 இன்டிஜருமே வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும் பொழுது ரன்னிங் டைம்ல
யூசர் இருந்து கெட் பண்ண போறோம். யூசர்ன்றது நம்ம தான், ப்ரோக்ராம் ரன் பண்ற நம்ம தான் வந்து யூசர். அப்ப நம்ம கிட்ட நம்ம தான் வேல்யூஸ் கொடுக்க போறோம். நம்ம வந்து எந்த வேல்யூஸ்னாலும் நம்ம இருந்து கெட் பண்றதுக்காக தான் ஸ்கேனர் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷன் வந்து அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா சேம் stdio.h குள்ள தான் ஸ்டோர் பண்ணிருக்காங்க அதோட செட் ஆஃப் ப்ரோக்ராம் கோடிங்ஸ் எல்லாத்தையும். இது பக்கத்துல ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், லாஸ்ட் செமிகோலன். இதுக்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படின்னா இல்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஓகே, இதுல ரெண்டு பார்ட் இருக்கும். ரெண்டு பார்ட்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட். அந்த ரெண்டு பார்ட்டை கமா மூலமா செப்பரேட் பண்ணிருப்பாங்க. கமா மூலமா செப்பரேஷன் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இது என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்? இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எது கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிளுக்கு தானே வேல்யூஸ் வாங்குறோம். அந்த வேரியபிள் வேல்யூஸ் வந்து என்ன டைப் ஆஃப் வேரியபிள் வேல்யூஸா உள்ள போயிட்டு ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது கம்பைலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். ஓகே, நம்ம இங்க கொடுக்குற வேல்யூ வந்து இப்போ நான் வந்து இண்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன்னா அப்ப அது கரெக்டா இண்டீஜர் டைப் ஆஃப் அதுக்குன்னு என்ன டைப் இருக்கோ அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துடணும். ஓகே, இதே வந்து இண்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிளுக்கு போய் ஃப்ளோட் டைப் ஆஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஃப்ளோட் டைப்ல தான் போயிட்டு உள்ள போயிட்டு ஸ்டோர் பண்ணும். அதாவது இப்ப நான் ஒன்னுன்ற இப்போ ஒண்ணு கொடுத்தேன்னா நீங்க ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நான் பர்சன்டேஜ் எப்படி யூஸ் பண்ணிருந்தேன்னா எனக்கு உள்ள எப்படி போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 1.0000 அப்படிதான் வந்து பாயிண்ட் வச்சுட்டு அது வந்து ஃப்ளோட் வேல்யூவா தான் ஸ்டோர் ஆகும். சோ அப்ப கரெக்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டீஜர்னா இண்டீஜர் டைப் ஆஃப் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணணும். அப்போ இண்டீஜருக்கு வந்து பர்சன்டேஜ் போட்டு டி போட்டோம் அப்படின்னா இது வந்து இண்டீஜர். ஓகே, சோ இங்க ரெண்டு இண்டீஜர் வேரியபிள் இருக்கனால ரெண்டு இண்டீஜர் வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம ரன் டைம்ல கெட் பண்ண போறோம். அதுக்கு 2% டி போட்டுக்கணும். அதுக்கு கமாவோ எதுவுமே தேவை கிடையாது. டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சுன்னா கமா. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டி எதை குறிக்குது அப்படின்னா நம்மன்ற வேரியபிள். அதுக்கு முன்னாடி ஆம்பர்சன். இந்த ஆம்பர்சன் சிம்பல் எதுக்கு அப்படின்னா அட்ரஸ். அதாவது இந்த நம்மளுக்கு இங்க வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கும் பொழுதே ஒரு மெமரி வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த மெமரிக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வந்து குறிக்கிறதுக்காக தான் ஆம்பர்சன். அப்போ இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட இருந்து வேல்யூ கெட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்ப நம்மன்ல இங்க 5, இப்ப இந்த 5 இருக்கா, இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 5 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துட்டு இது இந்த நம்மளுடைய அட்ரஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் இதுக்குள்ள இருக்கும். அப்போ அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்மனுக்கு இங்க நம்1 அப்படின்ட்டு இங்க இடத்துல வந்து அதுக்குன்னு ஒரு மெமரி கிரியேட் ஆயிருச்சுன்னா அந்த அட்ரஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு கம்பைலர் அந்த இதுக்குள்ள வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு 5ன்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தான் ஆம்பர்சன். ஓகே, எந்த அட்ரஸ்ல கரெக்டா ஸ்டோர் பண்ணன்றதுக்காக தான் ஆம்பர்சன் சிம்பிள் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, 5ன்றது அப்படியே வந்து 5ன்ற ஃபார்மேட்லயே ஸ்டோர் பண்றதுக்காக பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி அதே மாதிரியே கமா போடணும். ஆனா இங்க வந்து கமா போட்டுட்டு கமா இந்த செகண்ட் பர்சன்டேஜ் டி எதை குறிக்கும் அப்படின்னா ஆம்பர்சன் num2 செகண்ட் வேரியபிள். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். அதுக்கப்புறம் சம். அதுக்கப்புறம் இதுதான் கால்குலேஷன் பார்ட். இதுதான் நம்ம ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய கால்குலேஷன் பார்ட். இங்க வந்து நம்1 வேரியபிள் இருக்கக்கூடிய கெட் பண்ண வேல்யூஸையும் num2ல கெட் பண்ண வேல்யூவும் ரெண்டையும் வந்து பிளஸ்ன்ற arithmetic ஆபரேட்டர். பிளஸ்ன்றது என்னது? arithmetic ஆபரேட்டர். சோ இது வந்து என்ன அடிஷன் arithmeticல கூட அடிஷன் ஆபரேட்டர். சோ இந்த இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்ப num1 பிளஸ் num2 இருக்கு இல்லையா, num2 இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பரண்ட்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறத ஆப்பரண்ட். சோ இந்த பிளஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆபரேட்டர். இது வந்து ஆபரேட்டர். இது வந்து என்ன அப்படின்னா ஆப்பரண்ட். ஓகே, இது என்னது ஆப்பரண்ட். ஓகே, இப்போ ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டும் வந்து ஆட் பண்ணும். கொடுக்குற நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து மெமரிக்குள்ள என்ன இருக்கும் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆன வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த சம்முன்ற வேரியபிள்ல போட்டு ஸ்டோர் பண்ண. இது ஒரு அவுட்புட் வேரியபிள். ஸோ இந்த ரிசல்ட் வந்து இதுக்குள்ள போயிட்டு ஸ்டோர் ஆகும். அப்ப சம்முக்குள்ள ஸ்டோர் ஆயிட்டு அதுக்குள்ள என்ன ஸ்டோர் ஆச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காகத்தான் பிரிண்டப் ஃபங்க்ஷன்ல மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணாது, அதே நேரத்துல நம்ம வேரியபிள்ல என்ன உள்ள மெமரிக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணி பாத்துக்கிறதுக்காகவும் நம்ம இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ ரிசல்ட் ஆஃப் சம்ன்ற மெசேஜ் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துட்டு இந்த எங்க நமக்கு நம்மளோட ரிசல்ட் டிஸ்பிளே ஆகணும் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை போட்டோம்னா உள்ள என்ன ஃபார்மேட்ல இண்டீஜர்னா இண்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூவாவே டிஸ்பிளே பண்ணணும். அப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ள இதெல்லாமே கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இந்த பர்சன்டேஜ் டி எதை குறிக்கணும், எதோட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும், சம்முக்குள்ள என்ன இருக்கும் அந்த வேல்யூவை அப்ப சம் வேரியபிள கொடுத்துடணும். அப்போ இதனுடைய வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணி ரிசல்ட் ஆஃப் சம் ஈக்குவல் சொல்லிட்டு அந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் லாஸ்ட் செமிகோலன். அதுக்கப்புறம் ஹெச்சிஹெச் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா இது வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா conio.h கூட இருக்கு. அதாவது நம்மளுடைய அவுட்புட் ஸ்கிரீன் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணும்பொழுது அந்த ஸ்கிரீன் வந்து டக்குன்னு வந்து இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கலைன்னா
கொஞ்சம் நேரம் கூட நிக்காது, டக்குன்னு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடும். நம்மளால அங்கே போயிட்டு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்ப அந்த ஸ்கிரீன் வந்து நின்னாதான் நம்ம போயிட்டு ஸ்கிரீன்ல வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க முடியலையா, அப்ப கொஞ்ச நேரம் அதை பாஸ் பண்ணி வைக்கணும். அதை ஸ்கிரீன் அவுட்புட் ஸ்கிரீனை பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்காக அந்த ஹெட் ஃபங்க்ஷன் அது கொடுத்தாதான் நம்மளுடைய அந்த ஸ்கிரீன் கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும், நம்ம போய் நம்மளுடைய வேலையை முடிக்க முடியும். அந்த எப்போ வந்து அது வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, கீபோர்ட்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு கீயை வந்து பிரஸ் பண்றோம், கீயை வந்து பிரஸ் பண்றோம் அப்படின்னா பட்டன் ஏதாவது பிரஸ் பண்ணினா க்ளோஸ் ஆயிட்டு வந்துடும். ஓகே, க்ளோஸ் கர்லி பிரேஸ்னா அதோட நான் கம்பைலர் என்ன பண்ணும், ப்ரோக்ராம கம்ப்ளீட் பண்ணிடும். இதுதான் வந்து பேசிக்கா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ற ப்ராசஸ். ஓகே, இப்ப என்னுடைய இந்த ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டட் தான் அவுட்புட் ப்ராசஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பைலர் வரும். ஓகே, கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னா வரும். கம்பைலர் எங்க வரும், என்ட்ரி பாயிண்ட் எங்க மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். மெயின் ஃபங்க்ஷன் வந்ததும் இங்க கர்லி பிரேசஸ் வரும். கர்லி பிரேசஸ் வந்ததும் இங்க ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன் வந்து இங்க நம்1 நம்2 சம். அப்போ இங்க வேரியபிள் கொடுத்துருக்கலையா, இந்த மூணு என்ன பண்ணும் அப்படின்னா என்ன டைப்னு பார்ப்போம். இன்டிஜரா. ஓகே, இன்டிஜர்னா அதோட மெமரி என்ன, இன்ட்டுக்கு எவ்வளவு மெமரி, இன்ட்டுக்கு வந்து 2 பைட். ஓகே, அப்ப 2 பைட் அப்படின்ற மெமரி இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே போகும். மெமரி தான் வந்து மெமரி செல். ஓகே, இது வந்து நம்மளுடைய மெமரி ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கு இல்லையா, ரேம்ல போயிட்டு இது வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, மெமரி ரேம்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு டெம்பரரியா கிரியேட் பண்ணும். ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சது வந்து அப்படியே எரேஸ் ஆயிரும். இது டெம்பரரி ரேம்ல மெமரி. இந்த மெமரி இது வந்து ஒண்ணு என்ன அப்படின்னா செல்லு, மெமரி செல்லு. அப்போ இங்க போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க நம் 1க்கு 2 பைட். ஓகே, 2 பைட் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி நம் 2க்கு 2 பைட் மெமரி கிரியேட் பண்ணும். அதே மாதிரி சம்முக்கு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அதுக்கு ஒரு 2 பைட். இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அது மாதிரி இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், இதுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லைன்ல போயிட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிரும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன லைன் இருக்கு, இந்த லைன் அடுத்து இந்த ஒர்க்கை முடிச்சிடும். கம்பைலர் முடிச்சது இந்த லைனுக்கு வரும். இந்த லைனுக்கு வந்ததும் போயிட்டு ஸ்கிரீன்ல போயிட்டு என்ன பண்ணும், அவுட்புட் ஸ்கிரீன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி அவுட்புட் வந்து ரன் பண்ணி பார்த்து அந்த ஏதாவது மெசேஜ் இருந்துச்சுன்னா அதெல்லாமே எரேஸ் பண்ணிட்டு வந்துடும். இது வந்து எரேஸ் பண்றது. ஓகே, எரேஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த லைன் கம்பைலர் வந்து வரும்போது என்ன பண்ணும், ஸ்கிரீன்ல போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். இந்த printf வந்ததும் இது கொண்டு போயிட்டு அப்படியே இந்த ஸ்கிரீன்ல மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ற ப்ராசஸ். அப்ப enter to integer, enter to integer அப்படின்னு சொல்லிட்டு டைப் அப்படியே பிரிண்ட் பண்ணிடும் நம்பர். ஓகே, பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேன் அப் இந்த லைனுக்கு வந்தது என்னன்னா ரன்னிங் டைம்ல நம்ம கிட்ட வேல்யூ கெட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல வந்து கர்சர் வந்து நிற்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வேல்யூ கொடுக்கணும்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து 5 6ன்ற நம்பரை ரெண்டு நம்பரை கெட் பண்ணும். வாங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைனுக்கே போகும். அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன, இந்த ப்ராசஸ் நம்ம கிட்ட வேல்யூ கெட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கெட் பண்ண வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரும் 5 6. அப்ப இங்க அட்ரஸை பார்ப்போம் இது ஒவ்வொன்றுக்கும். அப்ப இதை கொண்டு போயிட்டு இங்க வந்து நம் 1க்கு கிரியேட் ஆச்சு இல்லையா, நம் 1ல 5, இந்த இடத்துல நம் 2க்கு வந்து 6. ஓகே, அதுல போயிட்டு ஸ்டோர் பண்ணும். இன்னும் சம்முக்கு வந்து எந்த வேல்யூவும் கிடையாது, இது எம்டியா தான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த லைன் வரும். இந்த லைன் வரும்பொழுது நம் ஒன்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துட்டு வரும். அப்ப நம் 1ல இங்க என்ன வேல்யூ இருக்கு, 5 இருக்கு, அதை எடுத்து வரும். மெமரியில என்ன இருக்கு 5, நம் 2ல என்ன இருக்கு 6 இருக்கு. அப்ப 6 எடுத்து வந்து இங்க பிளேஸ் பண்ணும். அப்ப ரெண்டையும் வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ண ரிசல்ட் என்ன வரும் 11. சோ 11ன்றத வந்து எங்க கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா சம்குள்ள ஸ்டோர் பண்ணுது. அப்ப சம்குள்ள இப்ப என்ன வேல்யூ இருக்கு 11 சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து printf வந்து நெக்ஸ்ட் லைன் என்ன ப்ராசஸ், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுது. அப்ப இது அப்படியே மெசேஜ் எங்க டிஸ்ப்ளே பண்ணும், ரிசல்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு இந்த பர்சன்டேஜ் டி இருக்கு இல்லையா, இந்த டபுள் கொட்டேஷன் வரைக்கும் தான் அங்க டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, அப்ப பர்சன்டேஜ் டினா இந்த சம்மோட வேல்யூக்கு இங்க பிளேஸ் பண்ணும். அப்ப இந்த பர்சன்டேஜ் டியோட வேல்யூ இங்க டிஸ்ப்ளே ஆகும். அப்ப இங்க என்ன வரும் 11 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம கிட்ட ஒரு கீ பிரஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து இங்கேயே நிற்கும் அப்படின்னா கீ பிரஸ் பண்றதுக்காக. ஓகே, நம்ம கீபோர்ட்ல இருந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட இது வந்து எண்ட் ஆயிடும். ஓகே, க்ளோஸ் கர்லி பிரேஸோட எண்ட் ஆயிரும் ப்ராசஸ். இதுதான் வந்து பேசிக்கா கம்பைல் பண்ணி எப்படி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது, மெமரியில எப்படி வேல்யூஸ்ல ஸ்டோர் பண்ணுது அப்படின்ற ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ 5 6 சொல்லிட்டு நான் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, நம் 1ல வந்து 5 6, நம் 2ல வந்து இருந்துச்சு, சம்ல வந்து 11 ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஓகே, இதே சேம் ப்ரோக்ராம நம்ம திருப்பி ரன் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா எரேஸ் ஆயிட்டு ஃப்ரெஷ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாமே எரேஸ் ஆயிடும். எல்லாமே எரேஸ் ஆயிட்டு அதுல வந்து ஃப்ரெஷ்ஷான வேல்யூஸ் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும். ஓகே, உள்ள வந்து ஒரே நேரத்துல 2 3 வேல்யூஸ் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வேல்யூ ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து நம் 1 ஈக்குவல் டு
5 சொல்லி நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. num1 ஈக்குவல் டு 5. அப்போ இந்த இடத்துல num1 இந்த கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா num1 வேரியபிள் கிரியேட் பண்ணது இல்லையா, அப்பயே என்ன பண்ணிரும் அப்படின்னா 5ன்ற வேல்யூ வந்து உள்ள கொடுத்துரும். ஓகே, இங்க num2 வந்து வேல்யூ இருக்காது, எம்டியா தான் இருக்கும். num2 எம்டி, சம்மும் வந்து எம்டி. ஓகே, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன், ஸ்கேனப்ல இங்க வரும்போது நம்ம கிட்ட இருந்து வேல்யூ கெட் பண்ணுது இல்லையா, அப்ப இங்க வந்து நான் 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்கு 7, num1க்கு 6 7 இதை கொண்டு போயிட்டு நம்மளுக்கு என்ன கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி போகும். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 5ன்றதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல 6 கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு நேரத்துல ஒரு வேல்யூ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ப்ரீவியஸ் வேல்யூ வந்து என்ன ஆயிடும், ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, அப்ப இந்த இடத்துல 6 இருக்கும், இதுக்குள்ள போயிட்டு 7. ஓகே, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு தான் மத்த வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதே வேரியபிளுக்கு நம்ம வேற வேல்யூ கொடுக்கும்போது அதே வேரியபிள்ல வேற வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் கரண்ட் வேல்யூ போயிட்டு உள்ள ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து புரிஞ்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.